வணக்கம் நண்பர்களே, லைஃப் அஸ்ட்ராலஜி சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஜாதகம்னு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலை சென்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நெருப்பு நதியில் நீந்திய தனுசு என்னதான் நடக்குது இப்போது, கோடீஸ்வர யோகம் எப்போ, இதுதான் கேள்விங்க. இறை நம்பிக்கையால் எதையுமே பார்த்திங்கன்னா சாதிக்கும் தனுசு ராசி நண்பர்களே. ஃபைனலி 6ஆம் இடத்து குரு பார்க்குறாங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி வக்ர நிலை பெற போகிறாரு. ஏதோ நினைக்க ஏதோ நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும். பல வருஷம் காலங்களாக பல எண்ணங்களை சந்தித்து மலை போல கஷ்டங்களை கடந்து உண்மையிலேயே நெருப்பு நதியில் நீந்தி கரை சேர்ந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களே எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் தீருமாங்கிறது வாழ்க்கையில் முன்னேறி போய்கொண்டே இருக்குவது போல சில பிரச்சனைகளும் வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் கடந்த மே மாதம் பெயர்ச்சி நடந்ததுங்க. அந்த பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு பிரேக்கு கிடைக்க போகுது. சில பல தடங்கல்கள் ஆனாலும் சரிங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாம் உங்கள் சந்திச்சிருக்காது, ஆனால் பக்குவப்படுத்தி இருக்கும். ஆனால் சந்தோஷம் கஷ்டமெல்லாம் மாறப்போகுதுங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் ஒரு வருஷம் பாடாய்படுத்துது அப்படிங்கிற பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. கிரக நிலைகள் அப்படி தான் அமையும் செய்து. ஆனால் கிரக நிலையில் இருந்தாலும் பல தனுசு ராசி நண்பர்கள் பழைய கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு நல்ல நிலையில் இருப்பதை நாம் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஒரு பரீட்சை தாங்க. இது என்ன வேறுபாடு அப்படின்னு நான் சொல்ல, முருக பக்த வாரியார் சுவாமிகள் சொன்னதை பார்க்கலாங்க. ஒரு விஷயம் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்பது அர்த்தம். உண்மையான பக்தரை தான் இறைவன் அதிகமாக சோதிப்பான். திருடர்களை அவங்களோட இஷ்டத்துக்கு விட்டுட்டு தண்டனைக்கு ஆளாக்குவான். பக்தர் பரமன் சோதித்து இறுதியில் சிறந்த அருள் வழங்கியதாக நமது புராணங்களில் உள்ள இது நாம் சொல்லலைங்க. பரம முருக பக்தரான வாரியார் சுவாமிகள் சொன்னது இதுதான் பல தனுசு ராசி நண்பர்களுக்குமே கடந்த 7.5 சனி காலகட்டத்தில் நடந்ததுங்க. பல சோதனைகளை அனுபவித்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. முதல்ல இந்த கஷ்டங்கள்னாலே மனம் மறுத்து போயிடுச்சுங்க. பக்குவம் அடைஞ்சது. பக்குவம் வந்த பின் யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் நண்பன், யார் துரோகி அப்படின்னு தெரிஞ்சதுங்க. காலம் மாறிடுச்சு, கிரக நிலைகள் மாறிடுச்சுங்க, நிலையும் மாறிடுச்சு, வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு. பக்குவம் வந்த பின் கைக்கு வந்த லாபம் தலைமுறைக்கும் தொடர்ந்து வரும் எதையுமே மனம் அமைதியாக வரவேற்றது. சோதனைகளின் பலனாக கிடைத்த அனுபவம் அடக்கத்தையும் பணிவையும் தந்தது. சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கு உரியவன் ஆகிறான். அதுக்கு காலமும் கிரக நிலைகளும் துணையாக இருந்தால் மட்டுமே நடக்குங்க. அடுத்த 4 மாதத்துக்கு குரு பகவான் வக்ர நிலையில் இருக்க போகிறாருங்க. நல்ல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நிகழும், நீங்கள் நம்பணுங்க. ஆக்சுவலாக அவ்வளவு தாங்க. உடல் ஆரோக்கிய ரீதியில் முன்னேற்றம் இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் தீரும். எதிரிகள் கிட்ட கூட வரமாட்டாங்க, நம்ம கிட்ட வரதுக்கு கூட யோசிப்பாங்க. அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு உருவாகுங்க. நோய் இல்லை, பயம் இல்லை, துன்பம் இல்லை. இலக்கு மட்டும் சரியாக இருந்து உங்களோட முழு முயற்சியும் தந்தீங்க அப்படின்னா பல வெற்றிகள் உங்களுக்கு காலடியில் இருக்குதுங்க. உடம்பு சரியாக இருந்தால் மனது சரியாக இருக்கும். மனது சரியாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோட தொடர் நமக்கு சிறப்பாக இருக்குங்க. மொபைல் ஃபோன் உடம்புன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நெட்வொர்க் மனசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் டவரு இந்த சேட்டலைட் பிரபஞ்சம் வச்சுக்கோங்களேன். மொபைல் ஒர்க் ஆகலை, மொபைல் ரிப்பேராக இருக்குது அப்படின்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகுமா? அந்த மாதிரி தாங்க. உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா பிரபஞ்சத்தை நாம் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாங்க. அதுக்கு மனது உதவும். மனது பார்த்திங்கன்னா என்ன பண்ணும்னு பிரபஞ்சத்தோட தொடர்பை விரிவுபடுத்துங்க. சனி குரு வக்ரம் தனுசு
ராசிக்கு அற்புதமான பலன்களை தருங்க. அடுத்தடுத்த வருஷம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அடுத்த வருஷம் மே மாதம் பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. செம்ம சூப்பராக இருக்க போகுதுங்க. 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அற்புத பலன் செய்கிறதா இருக்குதுங்க. குரு பகவான் தரப்போகிறாரு. அடுத்தடுத்து சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 100க்கு 100 மார்க்கு தனுசு ராசிக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு மிக அற்புதமாக இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. இப்போ இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். 10ஆம் வீட்டில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோச்சாரத்தில் இருக்கும் தொழில் சிறப்பாக இருக்குங்க. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம் அப்படின்னு ஏற்படலாங்க. ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாங்க. ரொம்ப சட்டன நீங்கள் திங்க் பண்ணாலும் இதை தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி, அதாவது வரும் சண்டே புதன் பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆல்ரெடி சுக்கிரன் வந்துட்டாரு. புதன் சுக்கிரனோட சேரும்போது புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. ரியல் எஸ்டேட்டு, பூமி, வீடு, வாகனம் மூலம் எதிர்பாராத தனலாபம் அப்படின்றது இருக்குங்க. இடம் நிலம் வாங்கி விற்பவங்களும் அதற்கான காலகட்டமாக இருக்குங்க. அதில் நிறைய லாபத்தை நீங்கள் பெறலாம். உங்கள் வாழ்க்கை வேலை கிடைக்கும். குடும்பத்தோரோட தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் முயற்சி கைகூடுங்க. பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். புதுசாக தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கையில் பாதி காசு தான் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்கிட்ட 5 ரூபாய் வெறும் 2.5 லட்சம் தான் இருக்குது. இது ஒரு பார்ட்னர் வருவார். அந்த பார்ட்னர்ஷிப் தொழில் உங்களுக்கு செட் ஆகும். முக்கியமாக எந்த காரணத்தை கொண்டும் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிலான கடன் வாங்குவதோ அல்லது பெரிய அமௌண்ட் கடனாக கொடுப்பதோ கூடாதுங்க. அது பார்த்துக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் போடுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம என் ஃப்ரெண்ட்ஸு தான் அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அதனால் பிரச்சனைகள், எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இருந்தாலும் இதில் பார்த்துக்கணும் அப்படின்னா கிரக நிலைகள் அருமையாக சப்போர்ட் பண்ணுதுங்க. நீங்களும் உங்களுடைய பங்குக்கு உங்களுடைய உழைப்பை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அருமையாக செட் ஆகுங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு குறைக்க ஆரம்பிச்சிடுங்க. இன்னையிலிருந்தே செய்யுங்க. அடுத்தடுத்து அதை தவிர்க்க ஆரம்பிச்சிடுங்க. நல்ல பழக்க வழக்கங்களை இப்போதிலிருந்தே தொடர ஆரம்பித்து அடுத்தடுத்து அதை ஒரு பழக்கமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஜனவரி 1ஆம் தேதி தான் ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க பணம் கட்டிட்டு பிப்ரவரி 2ஆம் தேதி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜனவரி 14ஆம் தேதி கெட்ட பழக்க வழக்கங்கள்னால அதை ஏன் அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி நம்ம தள்ளி போடணும், இன்னும் 3 மாதம் இருக்கே இப்போவே தொடர ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த தேதி என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்தாலுமே அன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது. உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் உடம்பில் வருது இல்லையா? இப்போ டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. டைம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால குரு பார்த்தீங்கன்னா வக்ர நிலை அடைஞ்சிட்டாரு. பிரச்சனை இருந்ததெல்லாம் தீரப்போகுது. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை பயன்படுத்திக்கோங்க. மனசு நல்லா இருக்கும். நல்ல மனசு இருந்தால் தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் கிடைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அதனால் எது செஞ்சாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. நல்லது எது செஞ்சாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெட்ட விஷயத்தை எதுவாக இருந்தாலும் தொலைக்கணும் விடணும்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கரெக்டாக அமையுங்க. சரி சகோதரர்களே, நீங்கள் சொன்ன மாதிரி நெருப்பு கடலில் நீந்தி வந்தேன், நெருப்பு நதியை தாண்டி தான் வந்தேன், எப்போ இது மாறும்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் நிச்சயம் பிரச்சனைகள் 4 வருஷத்தில் இருந்த பிரச்சனைகள் இருக்காதுங்க. அது உண்மை. ஆனாலும் பிரச்சனைகள் இருக்குன்னா சின்னதாக ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். 2019 2018 இந்த பதிவை பார்க்குற தனுசு ராசி நண்பர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி பார்த்தீங்கன்னா கொண்டாடினீங்க? இப்போ வரக்கூடிய தீபாவளியை
எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ சிம்பிள். பட் உண்மையாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மனசாட்சியோட கமெண்ட் பண்ணுங்கள். 2018, 19 வீட்டுக்காரம்மாவுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கக்கூட பணம் இருந்திருக்காது. பட்டாசு வாங்கித்தர நிலைமை கூட உங்களுக்கு இருந்திருக்காது. பட்டாசு எல்லாம் கூட விட்டுருங்க. தீபாவளியை நீங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு மன நிம்மதியோட கொண்டாடினீங்களா? ஆனால் இப்போ இந்த மாத தீபாவளி அதே நிலைமை தான். இப்போவும் நிச்சயமாக வந்து அந்த கால நிலைமை இப்போது இருக்காது. இன்னும் இருக்குது. ஆனால் பெருசாக இல்லைனாலும் கஷ்டம், கடன் பிரச்சனை, மனக்குழப்பம், சொத்து பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை தொழில் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா நீங்கள் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணுங்க. இதை நீங்கள் முக்கியமாக விஷயமாக எடுத்துக்குங்களோ அல்லது விளம்பரம் எடுத்துக்கிறீங்களோ அது எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை செஞ்சால் தான் உங்களுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வயிறு இப்போ சொல்லி பல டாக்டர்கிட்ட போய் பல மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாளாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிறு வலி பிரச்சனை தீரவே இல்லைன்னா ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும். பிரச்சனை இருக்கான்னு தெரியும். அது போல தான் சொல்யூஷன் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலுமே அது மாதிரி தான் ஜாதகம் தாங்க பேசும். எதுவாக இருந்தாலும் ஜாதகம் தான் பேசும். உங்களோட எப்படி இருக்குது ஜாதக புத்தகத்தில் இருக்கும். அது உங்களுடைய எடுத்துக்கிறீங்களே, குடும்பத்தில் வேற யாருக்கான எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே. எனவே நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுசாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அது மூலிமா எந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாது, எதெல்லாம் உங்களுக்கு லாபம் தரக்கூடியது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.